உலகத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் கலைநேசன் அன்னக்குடி. அனைத்தும் அறிவோம் யூடியூப் சேனலுக்காக அன்பினிய உறவுகளை, நாம் கடந்த காணொளியில் சர்க்கரை நோயாளிக்கான அறிகுறிகள் பற்றி பார்த்தோம். சர்க்கரை நோய் வந்துவிட்டால் பாதிக்கப்பட்டவருக்கு எந்த விதமான அறிகுறிகள் தோன்றும் என்று நாம் ஒரு நோயை அதனுடைய அறிகுறிகள் மூலமாகவே அறிந்து கொள்ள முடியும். அவ்வாறு அறியும் போது நாம் முன்கூட்டியே அதற்கான சிகிச்சையை தொடங்க முடியும். அதுதான் மிகவும் சிறந்ததும் ஆகும். அதற்காகத்தான் நாம் கடந்த காணொளியில் சர்க்கரை நோயாளிகளினுடைய அறிகுறிகள் எவ்வாறெல்லாம் இருக்கும் என்று பார்த்தோம். இன்றைய தினம் நாம் சர்க்கரை நோய் வருவதற்கான காரணங்கள் என்னென்ன காரணங்களினால் சர்க்கரை நோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது என்பது பற்றி இந்த காணொளியில் நாம் பார்க்க போகின்றோம். சரியா? ஏன்னா இதனால் தான் வருகிறது என்றால் நாம் அதை தவிர்க்க முடியும். ஒன்று, இவ்வாறு தவிர்க்கின்ற போது நாம் நோயை தவிர்க்கிறோம் என்பதை உணர வேண்டும். இதனால் தான் வருகிறது என்று தெரிந்து கொண்ட பின்பு நாம் நோயை தவிர்க்கக்கூடிய வாய்ப்பினை பெறுகின்றோம். ஏன்னா சர்க்கரை நோய் நான் சொல்லியிருக்கிறேன், பலமுறை சொல்லியிருக்கிறேன், அது உச்சி முதல் உள்ளங்கால் வரையில் மனிதனுடைய அனைத்து பகுதிகளையும், நான் கடந்த முறை ஒரே ஒரு கருத்தை சொல்ல மறந்துவிட்டேன். என்னன்னா, நான் உச்சி முதல் பாதம் வரை என்னென்ன பாதிப்புகள் வரும், சர்க்கரை நோய் ஏற்படுத்தும் என்று சொல்லியிருந்தேன், தங்களோடு பகிர்ந்து கொண்டேன். ஆனால் இதய நோய் வருவதற்கான முதற் காரணம் சர்க்கரை நோய் ஆகும். ஹார்ட் அட்டாக், ஹார்ட் டிசீசஸ் இருக்கு இல்லையா, இதய நோய்கள் வருவதற்கு முதற் காரணமாக இந்த சர்க்கரை நோய் அமைகிறது. அடுத்து பக்கவாதம் நோய், கைகால் ஸ்ட்ரோக், கைகால்கள் எல்லாம் செயல்படாமல் போவது. இவ்வாறு செயல்படாமல் போவதனால் ஒருவர் படுத்த படுக்கையாகி விடுகின்றார். படுத்த படுக்கையாகி விடுகின்ற போது அவர் மேலும் மேலும் அதிகமான தொந்தரவுகளுக்கு, சர்க்கரை நோயினுடைய பாதிப்புக்கு உள்ளாகின்றார். சரிதானே? அடுத்து என்னன்னா அல்சைமர். அல்சைமர்னா உடல் நடுக்க நோய். அதாவது உடம்புலாம் பார்த்தோன்னா உடலுக்கும் மனது ஒன்று நினைக்கும், ஆனால் செயல்பட முடியாது. கைகள் அப்படியே நடுங்கிக் கொண்டே இருக்கும். இந்த சர்க்கரை நோயானது அந்த அல்சைமர் என்ற நோயினை ஒருவருக்கு கொண்டு வந்து விடுகிறது. அடுத்து என்னன்னா அறிவு தளர்ச்சி. எதையும் முழுமையாக அதாவது ரத்தத்தில் சர்க்கரை நோய்க்கு ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகமாகின்ற போது, ரொம்ப அதிகமாக இருக்கின்ற போது, அந்த சர்க்கரை நோயாளியானவர் எதையும் முழுமையாக சிந்தித்து செயல்பட இயலாத நிலையை அடைகின்றார். அடுத்து இவருக்கு என்ன ஆகும்னா, இரத்த குழாய் சுருக்கமடைந்து விடுகிறது. அங்கங்க இரத்த குழாய் முழுவதுமாக என்ன ஆகும்னா, கொழுப்பு ஃபேட்டு, கொலஸ்ட்ரால் தங்கிவிடும். அதனால்
அந்த சர்க்கரை நோயாளியினுடைய இரத்த குழாயானது மிகவும் சுருங்கி விடுகின்றது. சிறிதாக சுருங்கி விடுகின்றது. இதனால் இரத்தம் போவது தடைபடுகிறது. இரத்தம் போவது அந்த இரத்த குழாய்களில் சாதாரணமாக தங்கு தடையின்றி செல்வது தடைபடுகின்றது. இதனால் இதயத்திற்கு அதிக பணி ஏற்படுகின்றது. இதென்ன பம்ப் பண்ணணும், அதிகமான அளவு அழுத்தத்தை கொடுத்து அதிக பணியாற்றி அந்த இரத்தத்தை அப்படியே செலுத்த வேண்டும். அடுத்தது ஏன்னா இரத்தத்தின் மூலமாகத்தான் நம் உடலில் உள்ள அனைத்து பாகங்களுக்கும் என்ன செல்கிறது? சக்தி செல்கிறது. அது என்னன்னா அது நாம் உண்கின்ற உணவின் மூலமாக எடுக்கப்பட்ட அந்த உணவானது என்னன்னா இரத்தத்தினால் மாற்றி அமைக்கப்பட்டு ஆக்சிஜனாக மாறி இரத்தத்தினுடைய செல்களில் இரத்த அணுக்களில் செலுத்தப்படுகிறது. அவ்வாறு செலுத்தப்படுகின்ற இரத்த அணுக்கள் என்ன ஆகும்னா நம்ம உடலில் உள்ள அனைத்து செல்களுக்கும் இந்த இரத்த அணுக்களை கொண்டு சேர்க்கிறது. அந்த ஆக்சிஜன் நிரம்பிய இரத்த அணுக்களை சேர்க்கிறது. அதுதான் நாம் உறங்குவது முதல் உறங்குவது, பேசுவது, நடப்பது, சிரிப்பது, கோபப்படுவது என்று நம்முடைய அனைத்து விதமான செயல்பாட்டுக்கும் அந்த சக்தி தான் மிகவும் தேவையான ஒன்றாக இருக்கின்றது. இவ்வாறு என்னென்ன இந்த இரத்த குழாய்கள் சுருங்குவதால் நமக்கு என்னென்னா பிபி கூடிப்பது, பிளட் ப்ரெஷர், இரத்த அழுத்தம் அதிகமாகிறது. அது மட்டும் இல்லாமல் இதனால் இரத்த அழுத்த நோய், நம்ம பிளட் ப்ரெஷர் சொல்கிறோம் இல்லையா, இந்த பிளட் ப்ரெஷருக்கு தமிழில் இரத்த அழுத்த நோய் விடுகிறது. அடுத்து என்னன்னா மனக்குழப்பம் அடைகிறது. எதையும் தெளிவாக பேசவும் தெளிவாக சிந்திக்கவும் இயலாத ஒரு நிலையை சர்க்கரை நோய் ஒருவருக்கு கொண்டு விடுகிறது. இப்படி அனைத்தையும் கொண்டு தருவது எதுனா அதிகமான அளவு சர்க்கரையானது இரத்தத்தில் கலக்கப்படும் போது தான், இரத்தத்தில் அதிகமான அளவு சர்க்கரை இருக்கிற போது தான் இப்படிப்பட்ட பாதிப்புகள் எல்லாம் ஒருவருக்கு வருகின்றது. ஆனால் என்னன்னா அது ட்ரை ஸ்கின் ஆயிரும். உடம்பு முழுவதுமே வறண்ட தோலாகிவிடும். தோள்கள் எல்லாமே முகத்திலிருந்து கால் வரைக்கும் என்னன்னா எல்லா தோலும் என்னன்னா வறண்டு விடும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் அடுத்ததில் நம்ம பார்க்கலாம். நாம் சர்க்கரை நோய் வருவதற்கான காரணங்களை பார்க்கிறதற்கு முன்னாடி ஒரு சில ஜென் கதைகளை பார்க்கலாமா? நீங்கள் நினைக்கலாம், நான் அடிக்கடி என்னடா இவர் எப்போ பார்த்தாலும் ஜென் கதைகள் சொல்கிறாரு. ஜென் கதைகள் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் ஒரு பிடிப்பை தரும். ஜென் கதைகள் வாழ்வை எளிமையாக்குகிறது, வாழ்வை ஒரு நம்பிக்கைக்குரியதாக்குகிறது, ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும். பிற மதங்கள் சொல்லுகின்ற ரொம்ப கடுமையான சட்டதிட்டங்கள் எதுவுமே ஜென் மதத்தில் இல்லை. ஜென் மதத்தில் செலவுகள் இல்லை. ஜென் மதத்தில் திருவிழாக்கள் இல்லை. திருவிழாக்கள் நம் மனதில் தான் ஞானம் பெறுகின்ற போது, ஒருவன் தன்னை உணர்கின்ற போது, ஒருவன் நான் யார் நாம் என்பதை உணர்கின்ற போதுதான் அவன் மனதில் திருவிழா வருகிறது. அவனே திருவிழா, தனியாக எதுவும் இல்லை. அவன் தனியாக எதுவும் செய்ய வேண்டியதில்லை. அவனே தான், அவனது சுயம்தான் அவன். அந்த சுயத்தை உணர்வதுதான் ஞானம். அந்த ஞானத்தை பெறுகின்ற போது அவன் புத்தனாகின்றான். அதுதான் அது. எது? அதுவே தான். இப்போ ஒரு ஜென் குரு இருக்கிறார். இது ரஜினிஷ் ஓஷோவினுடைய கதை. ரஜினிஷ் தெரியும் உங்களுக்கு.
1931 பிறந்து 1990 வரை வாழ்ந்த ஒரு தத்துவ ஞானி. இவர் ஜென் தத்துவ ஞானி. இவர் ஜென் அந்த கருத்துக்கள் கோட்பாடுகளை உலகம் முழுவதும் பரப்பிய தத்துவ ஞானிகளில் இவரும் ஒரு முக்கியமான தத்துவ ஞானி. அவர் சொன்ன ஒரு கதையை நான் இப்போ உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். ஒரு ஜென் குரு, உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சுக்கணும். ஆசிரியர் என்பது வேற, குரு என்பவர் வேற. சீடர்கள் ஆசிரியருக்கு சீடர்கள் இருக்க மாட்டாங்க, மாணவர்கள் தான் இருப்பாங்க. நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே யார் இருப்பா? ஆசிரியர் வருவார், காலையில் 8 மணிக்கோ 10 மணிக்கோ வருவார். அவர் ஒரு 3-4 மணி வரையோ 5 மணி வரையோ பாடம் நடத்துவார். அது பிறகும் அவர் வீட்டுக்கு சென்று விடுவார், மாணவர்களும் வீட்டுக்கு சென்று விடுவார்கள். ஆனால் குரு சிஷ்யர்கள், குரு சீடர்கள் என்பது ஒரு குழந்தை கல்வி கற்கக்கூடிய ஒரு வயது வந்தவுடனேயே அவன் மிகப்பெரிய அரச குடும்பத்திலிருந்து வந்தவராக இருந்தாலும் சரி, நீங்கள் படிச்சிருக்க போதி தர்மர் தன்னுடைய இளம் வயதிலேயே அவர் புத்த மதத்தை கற்பதற்காக ஒரு குருவிடம் அனுப்பி வைக்கப்பட்டார் என்று வரும். அவர் பல்லவ நாட்டினுடைய இளவரசர் போதி தர்மர். இவர் தன்னுடைய 22ஆம் வயதிலேயே ஞானம் பெற்றுவிட்டார், ஞானம் பெற்றவர். அது மட்டுமல்லாது ஜென் மதத்தினை தோற்றுவித்தவர் போதி தர்மர் அவர்களே. இந்தியாவில் காஞ்சிபுரத்தில் தமிழ்நாட்டில் அவர் பிறந்தவராக இருந்தாலும் சீன நாட்டிற்கு சென்று இந்த சாலின் டெம்பிள் அப்படி சொல்லக்கூடிய கல்விக்கூடங்களை திறந்தவர். இவர் தான் குங்ஃபு போன்ற கலைகளை இளமையில் கற்றவர். இவர் வர்ம கலையில் வல்லவர், நோக்கு வர்மத்தை கற்றுத்தந்தவர், ஹிப்னாட்டிசத்தை இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்தியவர். ஹிப்னாட்டிசத்தை இவர் அறிமுகப்படுத்தியவர். இவர் ஒரு கதை சொல்லியிருக்கார். போதி தர்மர்கிட்ட என்ன சொன்னார், அவர்கிட்ட அவரை பற்றி படித்தவர் தான் நம்முடைய ரஜனீஷ் அவர்கள். ஓஷோ என்று உலகம் முழுவதும் அழைக்கப்படுகின்ற ரஜனீஷ் அவர்கள். அப்போ ஒரு அதான் குரு என்பவர். குரு என்னன்னா, ஒரு குரு ஒரு குறிப்பிட்ட பள்ளி ஷாலின் மாதிரி. இவர் ஷாலின் போதி தர்மர் ஷாலின் டெம்பிள் அவர் உருவாக்குனதுக்கு பேர் ஷாலின் அப்படி சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு இவர்கிட்ட நிறைய பேர் படிக்க வருவாங்க, அங்கேயே தங்குவாங்க. குருவை என்ன சொன்னால் இறைவனை போல, கடவுள் மாதிரி ரொம்ப மிக உயர்வாக மதிப்பார்கள். அந்த குருவுக்கு தேவையான அனைத்து கடன்களையும் செய்து தருவார். அவரிடம் எப்பையும் 24 மணி நேரமும் அந்த குருவினிடத்திலேயே இருப்பார். அந்த குருவானவர் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு எப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு சந்தேகம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் கற்றுத்தருவார். நேர காலம் கிடையாது. பல வருடங்கள், ஒரு ஆண்டு 2 ஆண்டு என்பது இல்லை. போதி தர்மர் 22 வருடங்கள் அவர் அவர் புத்த குரு ஒரு சன்னியாசியிடம் குருவிடம் படித்தவர். இப்படி ஒவ்வொருவரும் பல வருடங்கள் 10, 20, 30 வருடங்கள் என குருவிடத்திலேயே இருப்பார்கள். அந்த குரு இவருக்கு வாழ்க்கை, அவர் எதற்காக வருகிற அந்த தத்துவங்களை எல்லாம் தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுத்தருவார். இதுதான் மாணவர்கள், அதாவது ஆசிரியருக்கும் குருவுக்கும் உள்ள வேறுபாடு. முன்னாடியெல்லாம் குருகுலம் தான் இருக்கும். முன்னாடி நாங்கள் படிக்கிறது திருவேடகம்ன்ற ஒரு இடத்துல குருகுலம் இருந்தது. சோழவந்தான் பக்கத்தில் திருவேடகம் அப்படி ஒரு இடம் இருந்தது. அங்கே கூட குருகுலம் இருந்தது. இது குருகுலம் என்பது வேறு, ஆசிரியர் மாணாக்கர்கள் என்பவர் வேற. சரிங்களா? இப்படி இருக்கையில் ஒரு ஜென் குருகிட்ட ஒரு சீடர் வருகிறார். அவர் கேட்கிறார்,
குருவே, வாழ்க்கை என்றால் என்ன? அதனுடைய அர்த்தம் என்ன? வாழ்க்கைன்னா என்னங்க? அத சொல்லுங்க குருவே என்று அவருடைய சீடர் வந்து கேட்கிறார். வாழ்க்கைன்னா ஒரு இட்லி மாதிரிப்பா. வாழ்க்கை என்பது ஒரு இட்லி மாதிரி. இது தமிழ்நாட்டில நான் சொல்றது. இதுவே சீன நாடு என்றால், அங்கு என்னன்னா, இது வந்து ஒரு அங்க வந்து ரைஸ் கேக் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன்னா இட்லிக்கு வந்து ஆங்கிலத்தில ரைஸ் கேக்குன்னு தான் சொல்லுவாங்க. சீன நாட்டில வந்து என்னன்னா, இது சீன நாட்டில் இருந்த ஒரு கதை. சீன நாட்டில வந்து ஒரு அரிசியிலிருந்து வந்து ஒரு ஒரு பலகாரம் தயாரிப்பாங்க. அந்த பலகாரத்துக்கு பேர் என்னன்னா, இட்லி மாதிரி உருண்டையா இருக்கும். ஆனா இது வந்து இட்லி சப்பட்டையா இருக்கும். அது உருண்டையாக இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ரைஸ் கேக் என்று பெயர். அப்ப கேட்கிறாரு, வாழ்க்கைன்னா என்ன? அப்படி கேட்டதுக்கு வந்து, இது வந்து ஒரு அ ஒரு ரைஸ் கேக் மாதிரிப்பா அப்படின்றாரு. அப்ப கேட்கிறாரு, ரைஸ் கேக்குனா என்னங்கன்னு. ரைஸ் கேக்குனா ரைஸ் கேக்கு தான். அத ரைஸ் கேக்கா மட்டும் பாரு. உன்னுடைய அறிவை, உன்னுடைய புலமையை அந்த ரைஸ் கேக்ல, அதாவது இட்லியில வந்து திணிக்காதே, ஏற்றாதே. அத நீ சிந்திக்காத. இப்ப இட்லி நம்ம என்ன செய்வோம்? இட்லி இட்லி என்பது அரிசியும் உளுந்தம் பருப்பும் சேர்ந்தது. இட்லி வந்து சுடுறதுக்கு முன்னாடி அத நல்லா 2யும் கலந்து ஆட்டணும். அடுத்து புளிக்க வைக்கணும். அது பிறகு வந்து இட்லி சட்டியில போட்டு வேக வைக்கணும். ஆனா, ஒரு கடைக்கு சாப்பிட வர்றான் அவன் என்ன பார்ப்பான்? இட்லிய மட்டும் தான் பார்ப்பான். அது வந்து எத்தன கிளாஸ் அரிசி போட்டாங்க, இல்லாட்டி எவ்வளவு உளுந்து போட்டாங்க என்று பார்ப்பதில்லை. அவன் வந்து வருகின்றவன் இட்லி அதுபோலத்தான் பார்க்க வேண்டும். இட்லியை வேற எந்த கண் கொண்டும் அதை ஆராய்ச்சி செய்யும் மனநிலையில் இருக்கக்கூடாது. இட்லி என்றால் அது இட்லி தான். அதில் உன்னுடைய அறிவுத்திறனை எல்லாம் காட்டக்கூடாது. அதுபோலத்தான் வாழ்வும். வாழ்வை நீ அப்படியே பார்க்க வேண்டும். இந்த வாழ்க்கையில வந்து நீ யோசிக்கக்கூடாது. இது வந்து விடுமோ? வாழ்க்கைன்னா நமக்கு அந்த கஷ்டத்தை கொண்டு வந்துருமோ? அல்லது இப்படிப்பட்ட சந்தோஷத்தை கொண்டு வந்துருமோ? நாம் வாழ்க்கையில அதையெல்லாம் அனுபவிக்க வேண்டியது இருக்குமோ? எல்லா கஷ்டங்களையும். இது மாதிரி சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த நேரத்தில், அதான் அடிக்கடி நான் சொல்லக்கூடியத லிவ் அட் அ மொமெண்ட். அந்த நொடியில் வாழ். அதுபோலத்தான் இட்லியாகத்தான் பார்க்கணும். இட்லி என்பது இட்லி தான். அதுக்கு அவர் சொன்ன உதாரணத்தை சொல்றேன். நான் எதையும் நீங்க எடுத்துக்கொள்ளலாம். வாழ்க்கை என்பதை நாம் கற்பனையோடு பார்க்கக்கூடாது. நிறைய கற்பனை கலந்து பார்ப்பது கூடாது. வாழ்க்கையை நாம் நம்முடைய சிந்தனை, நம்முடைய எமோஷன்ஸ், நம்முடைய கோபம், நம்முடைய தாபம், நம்முடைய எரிச்சல், நம்முடைய சந்தோஷம், நம்முடைய கஷ்டம், துன்பம் எல்லாவற்றையும் வைத்து பார்க்கக்கூடாது. எப்படி வருகிறதோ அதை அவ்வாறே அனுபவிக்கக்கூடிய மனநிலையோடு நாம் இருக்க வேண்டும் என்று அந்த கதை சொல்லுகிறது. மிக சாதாரணமாக வாழ்க்கையை எடுத்துக்கொள் என்பதுதான் அதனுடைய பொருளாகும். அடுத்து, ஒரு தோட்டத்தில் ஒரு விவசாயி விவசாயம் பண்ணிட்டு இருக்கார். அப்பொழுது அப்பகுதியிலிருந்து ஒரு குரூப் ஆஃப் மோங்க் சன்னியாசிகள், புத்த சன்னியாசிகள் வந்து ஒரு 4-5 பேர் அது வழியாக வந்து கொண்டிருக்கின்றனர். வருகின்ற போது அவர்களுக்கு ஒன்று தோன்றுகிறது. நாம் அனைவரும் சென்று அங்கு விவசாயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய விவசாயினுடைய ஞானம் எந்த அளவிற்கு இருக்கிறது, அவருடைய ஞானம் எந்த அளவிற்கு இருக்கிறது என்று பார்க்கலாமா என்று அவர்களுக்குள் பேசுகிறார்கள். சரி, வாங்க போகலாம் அப்படி நேராக அந்த விவசாய இடத்தில் செல்லுகின்றனர். சென்று கேட்குறாங்க, ஐயா வாருங்கள் ஐயா, நீங்கள் அனைவரும் வாருங்கன்னு சொல்லி அந்த விவசாயி சொல்கிறார். ஐயா, உங்களுடைய ஞானம் எந்த அளவுக்கு உள்ளது என்கின்றனர். எனக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் தெரியாதுங்க. நான் காலையிலிருந்து
மாலை வரை நன்றாக உழைப்பேன். நான் காலை முதல் மாலை வரை கடுமையாக நன்றாக உழைப்பேன். பசி எடுத்தால் சாப்பிடுவேன். பசி எடுத்தால் சாப்பிடுவேன். சோர்வடைந்தால் நன்றாக தூங்குவேன். சோர்வடைந்தால் நன்றாக தூங்குவேன். குளிர் அடித்தால் கம்பளி எடுத்து போர்த்திக் கொள்வேன். என்ன சொல்றாரு? நான் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் நல்ல வேலை செய்வேன். பசி எடுத்தா சாப்பிடுவேன். சோர்வு அடைஞ்சிட்டேன்னா தூக்கம் வந்து நல்லா தூங்கிடுவேன். பயங்கர நல்லா குளிர் அடிச்சிச்சுன்னா நல்லா போர்வை எடுத்து நல்லா போர்த்தி படுத்துருவேன். இதை தவிர எனக்கு ஒன்றும் தெரியாது என்கிறார். இவர்களுக்கு ஆச்சரியம். இவர்கள் எதிர்பார்த்தது ஒரு எத்தனையோ விஷயங்களை ஒரு விவசாயிகிட்ட கேட்கறதுல அவர் என்ன நினைக்கிறான்னா, எனக்கு விவசாயத்தில் வந்து நான் கரும்பு பயிரிடுவேன், சோளம் பயிரிடுவேன், கம்பு பயிரிடுவேன், இப்படி நிறைய பயிர் செய்த சொல்லுவார். இல்லை என்றால் நான் எத்தனை மணிக்கு தண்ணி கட்ட வருகிறேன், எத்தனை தண்ணி கட்டுகிறேன், அதை எப்படி களை பறிக்கிறேன், நாற்று நடுகிறேன் என்பது போன்ற விவரங்களை எல்லாம் அவர் சொல்லுவார் என்று எதிர்பார்த்து வந்தார்கள். அவர் ஒன்றுமே இல்லை. மிக எளிமையான கருத்துக்களை அவர் என்ன எப்படி வாழ்கின்றாரோ அந்த வாழ்க்கையை மிக பணிபண்போடு அவர் எடுத்து சொல்கிறார். இவர் எதையும் அதிகப்படியான சொல்லாடல் எதுவுமே அவரிடத்தில் இல்லை. எனவே இவர்களுக்கான ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. இவர் எவ்வளவு உயர்ந்த பணியாற்றி கொண்டிருக்கின்ற போதும் எவ்வளவு எளிமையாக இருக்கின்றார், அதை விட எவ்வளவு பணிவோடு இவர் இருக்கின்றார் என்று இவர்கள் ஆச்சரியத்தோடு அங்கிருந்து செல்லுகின்றனர். அடுத்த இதுதான் வந்து என்னன்னா வாழ்க்கை எப்படி இருக்கிறது அது அப்படியே சந்தோஷமாக கழிப்பது நல்லது. அதைத்தான் அந்த விவசாயி சொல்லுகிறார். அவரிடத்தில் எந்த ஆடம்பரமானது எதுவுமே இல்லை. அவர் எப்படி வாழ்கிறார், ஒவ்வொரு நிமிடத்திலும் ஒரு நொடியிலும் எப்படி வாழ்கிறது அதை அவர் விவரித்து செல்கின்றார் தோழர்களே. சரி, அடுத்து வாழ்க்கைக்கான காரணிகள் என்னென்ன, சர்க்கரை நோய் வருவதற்கான வாழ்க்கை காரணிகள் என்ன என்று பார்க்கலாம். முதல்ல வந்து வாழ்க்கை முறை காரணிகள். இதை வந்து நம்ம பல விதமாக பிரிக்கலாம். ஒன்று என்னென்னா, இதை வந்து ஒரு 6 காரணிகளாக பிரிக்கலாம். சர்க்கரை நோய் வருவதற்காக 6 காரணிகளை வந்து நம்ம பிரிக்கலாம். அதில் வந்து சின்ன சின்ன பாயிண்ட்டுகள்லாம் இருக்குது. நான் ஒவ்வொன்றாக சொல்லி வருகின்றேன். முதல்ல வந்து வாழ்க்கை காரணிகள், வாழ்க்கை முறை காரணிகள் என்னென்னா லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறேன். முதல் காரணி. இதில் என்னென்ன சொல்கிறான்னா, ஒரு மனிதனுக்கு நோய் வருவதற்கு உடல் உழைப்பு இல்லாதது. ஒருத்தர் என்ன சொல்லணும்னா, தினந்தோறும் காலையில் எழுந்திருக்கிறது, டீ குடிக்கிறது, சாப்பிட்றது, டிஃபன் சாப்பிட்றேன், அதுக்கடுத்து மதியம் வந்து லஞ்சு சாப்பிட்றேன் அப்படி சொல்கிறது. அது நைட்டு வந்து சாப்பிட்றது, இரவு உணவு சாப்பிட்றது. அடுத்துக்கு அது கடையில் வந்து டீயோ காஃபியோ எத்தனையோ விதவிதமாக எல்லாம் சாப்பிட்றது. எல்லாம் சாப்பிட்டாலும் என்ன செய்வாங்க, அலுவலகம் செல்வது, அதில் ஒரு சேரில் உட்காந்துக்கிட்டு அலுவலக பணிகளை பார்ப்பது, திரும்பவும் வருவது. அவங்களுக்கு உடல் உழைப்பு இருக்காது. ஆனால் இங்கே அறிவு வந்து பயன்படுத்துவாங்க. ஆனால் சர்க்கரை நோய் அறிவை பார்க்காது. சர்க்கரை நோய் வந்து அறிவை செலவிடுவதை பார்க்காது. அவர்கள் வந்து சர்க்கரை நோய் எதை பார்க்கும்னா உடல் உழைப்பு. அந்த உடல் உழைப்பானது இல்லாத போது என்ன ஆகும்னா, அவருக்கு சர்க்கரை நோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கின்றன. அடுத்து இரண்டாவது என்ன கருத்து என்னன்னா, ஆரோக்கியமற்ற உணவு பழக்க வழக்கம். தெரியும், இப்போ வந்து அந்த காலத்தில் நம்ம நம்மளுடைய முன்னோர்கள் மூலம் வாழ முடியாது. ஏன்னா அவர்கள் வாழ்ந்த காலகட்டம் வேறு. அவர்களுக்கு பொழுதுபோக்குக்கான காரணங்கள் எதுவும் இல்லை. வாழ்க்கை என்னென்ன, அவர்களுக்கு வந்து ஓரிடத்திலேயே பணியாற்றவும் உள்ளதை இருக்கிறதை வைத்து திருப்தி விடவும் வாழவும் அப்போது அவ்வளவுதான் இருந்தது. ஆனால் இப்போ அப்படி இல்லை. வாழ்க்கை பறந்து கொண்டு இருக்கிறது. வெரி ஃபாஸ்ட் லைஃப்.
எதை எடுத்தாலும் நம்ம தேடி ஓடணும், எதை எடுத்தாலும் தேடி தவிக்கிறது போன்ற ரொம்ப பரபரப்பான வாழ்க்கை சூழல் இருக்கிறது. அடுத்து சமையல் வந்து இவங்களுக்கு பசிக்கிற நேரமெல்லாம் உணவு வேண்டும். அப்போ அவங்க என்ன செய்றாங்கன்னா, அப்பொழுது பசிக்கிற நேரம்லாம் சமைப்பது கிடையாது. அவங்க என்ன செய்றாங்க, ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. எங்க ஆர்டர் பண்றாங்க? ஹோட்டல்ல. நேர காலம் கிடையாது. காலையிலேருந்து நைட்டு தூங்குறது வரைக்கும் Zomato, Swiggy அப்படின்னு நெறைய நிறுவனங்கள். நீ என்ன சொல்றியோ அத கொண்டு வந்து கொட்ட ஆரம்பிக்குது. வெளியில போறீங்களா? ஃபாஸ்ட் ஃபுட்டு. அப்ப இவங்க வந்து ஒரு சிலர் என்னன்னா எழுந்திருக்கிறதே வந்து 10 மணி, 11 மணிக்கு தான் எழுந்திருக்கிறாங்க. தூங்குறது 2 மணி, 3 மணி, 4 மணிக்கு தூங்குறாங்க. இவர்களுடைய பணி நேரமும் நம்முடைய இந்திய பணி நேரத்துக்கும் இவர்களுடைய அலுவலகங்கள் வெளிநாடுகள்ல இருக்கிறதுனால, இவர்கள் வந்து என்னன்னா அந்த நாட்டினுடைய கம்பெனியினுடைய சட்டதிட்டங்களுக்கு ஏற்றவாறு அவர்கள் உழைக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டு விடுகிறது. இதனால் என்ன ஆகிறது என்றால், இவர்கள் அவர்களுக்கு அவர்கள் சாப்பிடுகின்ற நேரத்துக்கு, இந்திய நேரத்துக்கு அல்ல, வெளிநாட்டு கம்பெனிகள் சாப்பிடுகின்ற நேரத்திற்கு சாப்பிட வேண்டியது இருக்கு. அவர்கள் தூங்குகின்ற நேரத்திற்கு தூங்க வேண்டியது இருக்கிறது. அவர்கள் எழுந்திருக்க வேண்டிய நேரத்திற்கு இவர்களும் எழுந்து பணியாற்ற வேண்டியது இருக்கின்றது. ஆனால் வாழ்க்கை முறை முற்றிலும் மாறிவிடுகின்றது. இந்த வாழ்க்கை முறைக்கு ஏற்றாற் போல இவர்களுடைய உணவு பழக்க வழக்கங்களும் மாறிவிடுகின்றது. இவர்கள் என்ன செய்யணும், புது வகையான பீஸான்றோம், சாண்ட்விச், அது என்னென்னமோ சொல்றாங்க. இவங்க எல்லாத்தையும் எந்த நேரத்திலையும் சாப்பிட்றாங்க. எதையும் இப்போ சர்க்கரை கலந்த கேக்கு, இனிப்புகள், அதுபோல எது காரம் என்றது எதுவும் எல்லாவற்றையும் அளவுக்கு அதிகமாக கட்டுப்பாடு இல்லாமல் உண்ணுகின்ற ஒரு பழக்கத்துக்கு இவர்கள் தள்ளப்படுகின்றார்கள். இதனால் இவர்களுடைய உணவு பழக்க வழக்கம் ஒரே மாதிரியாக இல்லாமல் மாறுபட்டு விடுகிறது, மாறி விடுகின்றது. இந்த பழக்க வழக்கங்கள் அவருக்கு என்ன செய்கின்றதுன்னா, இந்த சர்க்கரை நோய் வருவதற்கான வாய்ப்புகளை அதிகரித்து விடுகின்றது. சரிங்களா? அடுத்து என்னன்னா, ஒபிசிட்டி என்று அழைக்கப்படுகின்ற அதிகமான எடை. ஒருத்தர் வந்து உயரத்துக்கு ஏற்ற, வயதுக்கு ஏற்ற எடையோடு இருக்க வேண்டும். அந்த எடையோடு இருக்கின்ற போது அவர்கள் சமச்சீரான உணவை எடுத்துக்கொள்ளவும் அவர்கள் ஆரோக்கியமான வாழ்க்கையை கடைபிடிக்கவும் முடியும். ஆனால் அளவுக்கு அதிகமான எடையும் அந்த வாழ்க்கை முறை இருக்கின்ற போது என்ன ஆகும்னா, இவர்கள் அந்த உடைக்கு ரொம்ப அதிகமான உணவு பழக்க வழக்கத்தை எடுத்துக்கொள்வதனால் இவர்களுடைய எடை அதிகரித்து விடுகிறது. இந்த எடை அதிகரிப்பின் காரணமாக என்ன ஆகுது அப்படின்னா, இவர்களுடைய வாழ்க்கை முறையும் உடல்நிலையும் மிகப்பெரிய மாற்றத்திற்கு உள்ளாகிறது. இதனால் அவர்களுக்கு சர்க்கரை நோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்து விடுகின்றது. அடுத்து வந்து என்னன்னா, முதல்ல வந்து வாழ்க்கை முறை காரணிகள் பார்த்தோம். அடுத்து மரபியல் வழி காரணங்கள். மரபியல் வழி காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ ஒரு பெற்றோர்கள், தாய் தந்தை இருவர்கள் யாருக்கோ ஒருவருக்கு அல்லது இருவருக்குமோ ஏதெங்கிலும் ஒரு நோய் இருந்தால், சர்க்கரை நோய் மட்டும் இல்லை, ஏதாவது ஒரு நோய், மரபியல் நோய்கள் இருக்கின்ற போது என்ன, அந்த மரபியல் நோயானது அவருடைய குழந்தைகளுக்கும் சந்ததிகளுக்கும் பரவி விடுகின்றது. சர்க்கரை நோயும் அது போன்ற ஒரு நோய் பெற்றோர்களுக்கு இருக்கின்ற போது அந்த நோயானது அவருடைய குழந்தைகளுக்கும் பரவிவதற்கான வாய்ப்புகள் பல மடங்கு அதிகமாக இருக்கின்றது. இது மரபியல் சார்ந்த காரணங்கள். அடுத்து என்னன்னா, இப்பொழுது ஒருத்தருக்கு நோய் எதிர்ப்பு அணுக்கள் நம்மகிட்ட இருக்கு. இந்த இம்யூன் சிஸ்டம், நோய் எதிர்க்கக்கூடிய தன்மை, நோய் எதிர்க்கக்கூடிய தன்மை, இதில் வந்து திடீர் மாற்றங்கள் மூலமாக என்ன ஆகி போகுதுன்னா, இந்த பேங்க்ரியாஸ் இருக்கு இல்லையா, கணையம், கணையம் பாதிக்கப்படுகின்ற போது இது என்ன ஆகுதுன்னா, கணையம் தன்னுடைய இந்த இன்சுலின் சுரக்கின்ற தன்மையை ஒன்று குறைத்து விடுகின்றது அல்லது நிறுத்தி விடுகின்றது. இதனால் அவருக்கு என்னதுன்னா, இந்த சர்க்கரை நோய் வருவதற்கான ஆபத்து அதிகமாக இருக்கின்றது. இது ஒரு காரணமாக இருக்கின்றது.
அடுத்து என்னன்னா சுற்றுச்சூழல் காரணி, என்விரான்மெண்டல் ஃபேக்டர். சுற்றுச்சூழல் வந்து ஒரு காரணியாக இருக்கிறது. நோய் வருவதற்கு சுற்றுச்சூழல் காரணிகள் இருக்குது. இவன் என்ன சொல்றானா, இப்போ காற்று மாசுபடுகிறது. இந்த காற்று எதனால் மாசுபடுகிறது? காற்றுல வந்து கார்போ குளோரோஃப்ளோரோ கார்பன், சிஎஃப்சி என்று சொல்லக்கூடிய குளோரோஃப்ளோரோ கார்பன் இது வந்து இருக்குது. ஃப்ரிட்ஜு, ஏசி இது மாதிரி இதிலிருந்து வரக்கூடியது வந்து என்ன செய்யுதுன்னா, இது வந்து ஒரு பாதிப்பை சுவாசத்துக்கு ஏற்படுத்துகிறது. நிறைய வண்டி வாகனங்கள், இந்த வண்டி வாகனங்கள் வந்து கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு போன்ற அசுத்தமான காற்றுகளை வந்து இந்த காற்று மண்டலத்தில் வந்து விட்டுருது. இதனால் என்ன ஆகும்னா காற்று மாசுபடுகிறது. இந்த மாசுபட்ட காற்று ஒருவருக்கு டைப் 2 சர்க்கரை நோயை உருவாக்குவதில் பெரும்பங்கு வகிக்கிறது. அதனால் சுற்றுப்புற சூழல் மாசுபடுகின்ற போது ஒருத்தருக்கு இந்த டைப் 2 சர்க்கரை நோயானது வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகரித்து விடுகின்றன. அடுத்து என்னன்னா மருத்துவ காரணிகள், உடல் தொடர்பான மருத்துவ காரணிகள் என்னென்ன? அடுத்து என்னன்னா மன அழுத்தம். ஒருவருக்கு வந்து மன அழுத்தம் எப்போ வரும்? குழப்பம், சோகம், ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் இவையெல்லாம் ஒருவருக்கு வந்து என்னென்னா அதிகப்படியான மன அழுத்தத்தை, ஒரே சிந்தனையை மன அழுத்தத்தை வந்து கொடுக்கிறது. இந்த மன அழுத்தத்தின் காரணமாக என்னென்னா இவருக்கு வந்து இரத்த அழுத்தம் அதிகரிக்கின்றது. அது மட்டுமல்லாது இவருடைய இரத்தத்தில் வந்து சர்க்கரையினுடைய அளவும் அதிகரிக்கின்றது. இதனால் அவருக்கு வந்து சர்க்கரை நோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கிறது என்று ஆராய்ச்சிகள் கூறுகின்றது. அடுத்தது ஹைப்பர் டென்ஷன் மிக உயர் இரத்த அழுத்தத்தினால் பாதிக்கப்படுதல். மிக உயர்ந்த இரத்த அழுத்தத்தில் வந்து என்னன்னா பல்ஸ் ரேட் வந்து ஹைக்காக இருக்கும், தட துடிக்கும். இதனால் வந்து உயர் இரத்த அழுத்தத்தினால வந்து இருக்கின்ற போது அவருக்கு இந்த சர்க்கரை நோய் வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகரிக்கின்றன. அடுத்து என்னன்னா அதிகமான அளவு கொலஸ்ட்ரால் வந்து ரத்தத்தில் கலக்கிற போது ரத்தத்தில் கலந்து உடம்புக்கு போகிறது. இதனால் என்னன்னா அங்கங்கே வந்து அடைப்புகள் ஏற்பட்டு விடுகிறது. இந்த அடைப்புகள் காரணமாக என்ன ஆகுதுன்னா இவருக்கு வந்து சர்க்கரை நோய் வருவதற்கான ஆபத்தும், அதோடு வந்து இவருக்கு வந்து இதய நோய் வருவதற்கான ஆபத்தும் அதிகரித்து விடுகின்றது. அடுத்து வந்து ஏஜ் ஒரு முக்கியமான காரணம். வயது வந்து 40 வயதுக்கு மேற்பட்டு விடுகின்ற போது அவர்களுக்கு இந்த சர்க்கரை நோயினுடைய பாதிப்பு வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகரித்து விடுவதாக ஆராய்ச்சிகள் கூறுகின்றன. அடுத்து என்னன்னா இப்போ இந்த கர்ப்பிணி பெண்கள் இருப்பாங்க. ஒரு சிலருக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து கர்ப்பிணி காலங்களில், கர்ப்பமாக இருக்கின்ற கர்ப்ப காலங்களில் வந்து ஒரு சிலருக்கு வந்து சர்க்கரை நோய் வரும். அவ்வாறு சர்க்கரை நோய் வந்தபோது என்னன்னா அவங்களுடைய டெலிவரி டெலிவரி நடந்ததுக்கு பின்னாடி ஒரு சிலருக்கு அந்த டெம்பரரியாக தற்காலிகமாக இருந்த சர்க்கரை நோயானது அப்படியே மாறிவிடக்கூடிய சூழல் இருக்கிறது, மாறிடும். ஆனால் பிற்காலத்தில் எதிர்வருகின்ற காலங்களில் வந்து அதுவே என்னன்னா டைப் 2 சர்க்கரை நோய் வருவதற்கு அதிக வாய்ப்புள்ள ஒன்றாக இருக்கிறது என்று ஆராய்ச்சிகள் கூறுகின்றன. அடுத்து என்னன்னா இவங்களுக்கு வந்து நம்ம வந்து நோய் எதிர்ப்பு தன்மையை வந்து இழந்துடுறது. ஏதோ ஒரு காரணத்தினால நோய் எதிர்ப்பு தன்மையை வந்து இழந்துடுறது. அதுக்கடுத்து என்னன்னா தலையில வந்து அடிபடுறது. தலையில வந்து ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்லையோ அல்லது ஏதோ ஒன்று தலையில் வந்து அடிபடுகின்ற போது இது என்னன்னா இது வந்து சர்க்கரை நோயை
இந்த பேங்க்ரியாஸை வந்து பாதிக்குது. அவ்வாறு பாதிப்பு அடைகின்ற போது என்னன்னா, இது வந்து நீரிழிவு நோயை கொண்டு வந்து தருகிறது. தலைகள் அடிபடுகின்ற போது ஒருவருக்கு இந்த இந்த பாங்கிரியாஸ் இருக்கு இல்லையா, கணையம், கணையம் இன்சுலின் சுரப்பதை அது கட்டுப்படுத்தி விடுகிறது. அதிக அளவு சுரக்காமல் தடுத்து விடுகின்றது. இதுவும் அதாவது ஆக்சிடென்ட் ஆகிறது, தலையில் அடிபடுறது, இதுவெல்லாம் அல்லது வந்து என்னன்னா ஒரு ஆப்ரேஷன் செய்கிறது, அடுத்து கணைய ஆப்ரேஷன், கணையத்தில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறது, அல்லது கணையத்தில் வந்து நோய் வர்றது, இது மாதிரி வந்து நம்ம நடக்கின்ற போது அதற்கு மருத்துவ சிகிச்சைகள் எடுப்பதனால் அதன் மூலமாக என்ன ஆகும்னா கணையம் வந்து பாதிப்படைந்து அந்த இன்சுலின் சுரப்பது குறைகின்றது அல்லது தடுக்கப்படுவதால் இந்த சர்க்கரை நோயானது வருவதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கிறது. எனவே தோழர்கள், இந்த காரணங்களை எல்லாம் அறிந்து கொண்டு நீங்கள் முன் யோசனையோடு இந்த இது செடன்டரி லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது எந்த பணியும் செய்யாமல் உணவு மட்டும் அருந்தி கொண்டு உடல் உழைப்பு இல்லாமல் வாழக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு செடன்டரி லைஃப் ஸ்டைல்னு பேரு. இந்த செடன்டரி லைஃப் ஸ்டைல் வாழ்க்கையை வந்து நீங்கள் மாற்ற வேண்டும். தினந்தோறும் நீங்கள் உடல் உழைப்பை ஏதோ ஒரு வழியில் அல்லது நீங்கள் வந்து என்னன்னா ஒரு உடற்பயிற்சியாவது மேற்கொள்ள வேண்டும். தினந்தோறும் ஒரு 20 நிமிடங்கள் நடப்பது உடலுக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதை தான் சொல்லுவாங்க, வாக்கிங் இஸ் தி ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் எக்ஸசைஸ் ஃபார் டயபெட்டிக்னு சொல்லுவாங்க. இது வருமுன் காப்பதற்கும் வந்தபின் நோயை கட்டுப்படுத்துவதற்கும் ஒருவருடைய நடைப்பயிற்சியானது மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. எனவே நீங்கள் வந்து நாம் அடுத்து வர்றதில் வந்து இந்த சர்க்கரை நோயில் வந்து எத்தனை பிரிவுகள் இருக்கின்றன என்று பார்க்கிறோம். அடுத்து சர்க்கரை நோயில் வந்து எத்தனை வகையாக பதீஸ் இருக்கு, அதை வந்து நம்ம அடுத்த காணொளியில் பார்க்கலாம் நண்பர்களே. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.